ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டிஎஸ் vlog. இப்போ நம்ம மொச்சப்பருப்பில் எப்படி சிந்தாமணி செய்யலான்னு பார்க்குறோம். மொச்சப்பருப்பை நைட்டே ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. 3 விசிலில் அது அரை வேக்காடு தான் வெந்திருக்கும். இப்போ நான் 3 விசில் விட்டுட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா பாதி வெந்திருக்கும். இப்போ இது நீங்கள் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பேன் நான். எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கொஞ்சம் பொரியட்டும், வெயிட் பண்ணுங்க. வெட்டி வச்சிருக்கிற ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் கலர் மாற விட்டி ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த டைமில் தக்காளியை நல்லா வதக்கிடணும். ஏன்னா நம்ம திரும்ப விசில் விட்டாலுமே தக்காளி முழிச்சிட்டு இருக்கும், அது நல்லா இருக்காது. மசிஞ்சிருந்தா தான் நம்ம சாப்பிடும் போது தனியாக தெரியாது. இப்போ கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு தான் போடுவோம். இந்த எண்ணெயில் போட்டு மஞ்சள் பொடி சேர்க்கும் போது நீங்கள் என்ன கலர் இல்லாத ஒரு சமையல் செஞ்சாலும் இது நல்ல ஒரு லைட்டான மைல்டு கலர் வந்து அந்த சமையலுக்கு கொடுத்துரும். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற மொச்சப்பருப்பை இதோட சேர்க்க போகிறோம். நான் தண்ணியோட தான் சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நெருநெருன்னு இருக்கணும். ஏன்னா நாங்கள் இதை பூரிக்கு வச்சு சாப்பிட போகிறோம். பூரி, சப்பாத்தி, தோசை உங்களுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கூட தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே நம்ம மொச்சல் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க. இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் நான். கடலை மாவு தான் சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. இது நம்ம சேர்த்த கொஞ்ச நேரத்திலேயே கிரேவி கட்டி ஆயிரும். கடலை மாவு சேர்த்ததுமேவும் இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்கா, அந்த கடலை மாவு சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயேவும் கிரேவி கன்சிஸ்டன்ட் நல்லா டார்க் ஆயிரும். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ, இப்போ தொட்டுக்க வேணும் அப்படின்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் பூரிக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் நிலன்னு வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, போட்டு கொஞ்ச நேரத்தில் இப்படி கெட்டியாயிரும். நமக்கு என்ன மாதிரி சாப்பாட்டுக்கு வேணுமோ அதை மாதிரி இந்த டிஷ்ஷை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு 3 விசில், திரும்ப பருப்புமே நல்லா வெந்துடும். விசில் போட்டுக்கிறேன். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எனக்கு இந்த பதம் தான் தேவை. அப்போ தான் பூரி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம போர் அடிக்கு உள்ள உருளைக்கிழங்கா செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கொல கொலன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.